ரைட் மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கிறோம். வணக்கம் வடாப்பா, என்ன வணக்கம். என்ன மாதிரி போய் கொண்டிருக்குது. விக்ஸை மீட்கோமன்ற சாப்டர் தொடங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு சாப்டராக பார்க்கல கொஞ்சம் கவனமாக நிதானமாக பார்த்துக்கொள்ள போம். ரைட், 7வது கேள்வி பார்க்கணும். பார்க்குமே 7வது கேள்வியை பாருங்க. உராய்வின்றிய கப்பியை சுற்றி செல்கின்ற லேசான இலை ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இலையின் நுனியில் ஒன்று ஒரு குரங்கு பிடித்துக்கொண்டு தொங்குகிறது. இலையின் மத்திய நுனியிலே குரங்கு இருக்கும் அதே மட்டத்தில் குரங்கு நிறைக்கு சமனான தல ஆடி ஒன்று தொங்குவிடப்பட்டிருக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் திணிப்பும் சமன். பின்வரும் கூட்டுகளை கருதுக. குரங்கு ஆடியில தனது பிம்பத்தை பார்த்ததை தவிர்ப்பதற்கு என்று கேட்டு என்ன நடக்க போகுது? குரங்கு தலைவாடியில தன்னை மூஞ்சி தன்னால பார்க்கலாம கிடக்காம இல்லை, அவ தன்னை மூஞ்சியை பார்க்கலாம கிடக்கண்டா. அப்ப என்ன செய்யலாமன்ற மாதிரி பிளான போடுது, செய்து பார்ப்போம். முதலாவது இலை வழியை ஏற வேண்டும். யோசிச்சு பாருன்னு சமதனிவு. இலையில இவர் ஏறணும் வேண்டாம், தன்னை நிறைய விட பெரிய விஷயம் கொடுத்து இழுத்து ஏறணும். இழுத்தா அதே இழுவிசை அப்படியே இங்கால தலைவாடியிலேருந்து தொழிற்படும். அப்ப என்ன செய்யும்? தலைவாடியும் மேல வந்து கொண்டு இருக்கும். ஆமா இல்லை, இவர்களே இழுத்து இழுத்து ஏற ஏற குரங்கும் மேல வரும், தலைவாடியும் மேல வரும். ஏன் ரெண்டு பேர்ல ஒரே அளவு விசை இதாக போகுது. இவர்களே அப்படி இழுத்து மேல வரணும் மாட்டா, நிறைய விட பெரிய விசை கொடுத்து இழுக்கணும். அந்த இலை வழியை உள்ள இழுவிசை அப்படி எங்கேயும் தொழிற்படும். அப்ப இவர்களையும் அதே விளையில் விசை, இவர்களையும் அதே விளையில் விசை. அப்ப இதுவும் மேல வரும், இதுவும் மேல வரும். யோசிப்பு என்னடா கயிறு அப்படின்னா ரெண்டு முறையத்தை மேல வரும். ஒன்று ஏறின மட்டும் இறங்க தானே பண்ணும். தம்பி கயிறை பிடிச்சி இழுத்து கீழே விட்டு விட்டு குரங்கு. ரைட் என்ன அப்ப விஷயம் பண்ணாங்க. அப்பவும் தண்டை மூஞ்சியை பார்க்கத்தான் போனோம், வேற வழி இல்லை. ரைட், 2வது பி. சரி, அப்ப முதல்ல ட்ரை பண்ணி பார்த்தது ஃபெயிலியர். அப்ப கீழே இறங்க பாக்குது. குரங்குனாலும் என்ன செய்யும்? தன்னை நிறைய விட குறைஞ்ச விஷயம் கொடுத்து கயிறை விட்டு விடுறாங்க. உனக்கு விட்டு விட்டுறாங்கன்னா இஞ்சாலும் என்ன செய்யும்? அதே மாதிரி கீழே இறங்கும். ஓமா இல்லையா? அப்பவும் வேற வழியில தண்டை மூஞ்சியை பார்க்கத்தான் போனோம். சரி, என்னடா அப்பா இது? ஏறி பார்த்தா மூஞ்சி தெரியுது, இறங்கி பார்த்தா மூஞ்சி தெரியுது, வேற வழியில போனா போ வந்தாவா. என்னது? இளைய கையை விட்டு என்ன நடக்க முடியும்? யோசிக்கிற. கையை விட்டா ரெண்டுமே புவியீர்ப்பின் கிளியாங்க போதுடா. சனியன் கீழே விழுந்து சாகுற வரைக்கும் என்ன செய்யணும்? தண்டை மூஞ்சிய பார்த்துத்தானே ஆகணும். ஓமா இல்லையா? கீழே விழுந்து சாகுற வரைக்கும் தண்டை மூஞ்சிய பார்த்துத்தானே ஆகணும், வேற வழி இல்லை. ரைட், அப்ப போடு. ஏபிசியாவும் புலியானது. என்ன ரைட், இதை பாருங்க. பொருள் ஒன்று நிறையானது. பூமியில் 100 நியூட்டன் ஆகும், சந்திரனில் 14 நியூட்டன் ஆகும் இருக்காம். ரெண்டா சந்திரன்ல ஈர்ப்பார்பது என்னமா என்ன செய்ய போற? 2 சந்திரபத்துக்கும் எம்ஜியை போட்டு விட. பூமியில எம்ஜி போட்டியன்னா 10 கிலோ. எம் வந்து 10 கிலோ. துணிவு மாறாது. என்ன வர வர கோள்களுக்கு கொண்டு போறதால துணிவுல மாற்றம் வராது, நிறைதான் மாறும். ஈர்ப்பார்மை மாறுறபடியா. என்ன W = M × G. எம் மாறாது, ஜி மாறுறபடியா மாறும் நிறை. ரைட், அப்படி நடக்க போகுது. பூமியில அளக்கல நிறைய வந்து 100 நியூட்டனா 10 கிலோ. அப்போ அதை கொண்டு போய் சந்திரனில் வச்சா 14 நியூட்டன்டா. 10 தர G = 17. பிரிச்சு விட்டுனா 1.7. ஏன்னா ரைட். அடுத்தது முறையே 2 கிலோகிராம் 8 கிலோகிராம் எனும் துணிவுகளை உடைய ஏபி எனும் இரு பொருட்கள் உராய்வற்ற பரப்பின் மீது ஓய்வாக உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே சரியாக 1 செகண்டுக்கு 2 நியூட்டன் விசை பிரிவிக்கப்படுகிறது. 1 செகண்ட் முடிவில் ஏ ஆனது ஜூ எனும் வேகத்தை அடையுமாயின் பீனது ஒத்த வேகம். தம்பி, இந்த தியரி வந்து கவனப்படாப்பா. ஒவ்வொரு வருஷமும் கட்டாயம் ஃபைனல்ல கேள்வி வரும் இந்த தியரியில. என்ன தியரி? நியூட்டன் 2ஆம் விதியில இருந்து கனத்தாக்கம் உந்த மாற்றத்துக்கு சமன். F/T = ΔmV. நியூட்டன் 2ஆம் விதியில இருந்து எடுத்திருப்பீர்கள். F/T = ΔmV என்ற தியரி இங்க அப்படிதான். வலுகவனம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வருஷமும் கூடுதலாகவே எம்சிக்களை கேள்வி வரும். அதை விட எஸ்ஏக்களுக்கு உதவும், நிறைய இடங்களை ஹெல்ப் பண்ணும். மெக்கானிக்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா பாடங்களையும் கனெக்ட் ஆகிற ஒரு ஆள் தான் இவர். ரைட், அதுவும் மிக முக்கியமான ஒரு செக்ஷன். வலுவாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இவ்வளவுக்கு நான் டீப் பண்ணுறேன் உங்களுக்கு விஷயம் விளங்கணும். ரைட், சரிதானே? ரைட், அப்போ என்ன விளக்கம்? F/T = ΔmV போட்டியண்டா. என்ன விளக்கம்? இங்கே 2 பேருக்கும் ஒரே அளவு விசை ஒரே அளவு நேரத்துக்கு தொலைப்படுது. 2 பேரும் ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்த ஆக்கள். அப்போ 2 பேர்லையும் கனத்தாக்கு சமன். விசைதாக்கிய நேரம் தானே கனத்தாக்கு சமன். சோவாட் 2 பேரும் பெற்ற உந்தம் சமன். அப்ப ஏ வந்து 2 கிலோ. 2 கிலோ ஜூ என்ற கதியோட போகுதுண்டா. 8 கிலோ Ju/4 என்ற கதியோட போகும். போமா இல்லையா? எம்பி பெருக்கத்தை சமப்படுத்தி விட விளங்க அவசியம் வேண்டு. ரைட், அதை முடிச்சு விடு. இது ஒரு பழைய கால சிலபஸ் சொல்றாப்பா. என்ன ஸ்டிக்கர் டைமர்னு சொல்லி ஒரு ப்ராக்டிக்கல் இருந்தது. சும்மா உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். என்னன்னு சொன்னா நோமலா பார்த்துக்கொள்ளவன். இப்ப ஒரு இயங்குற வாகனத்துக்கு பின்னுக்கு ஒரு நாடா
கனெக்ட் பண்ணி விடுறது. அந்த நாடாவில் வந்து அடையாளம் போடக்கூடிய மாதிரி ஒரு டைமரை வந்து செட் பண்ணி வர்றது, ஒரு வைப்ரேட்டர். ஏன்னா நாடா இப்படி இழுபட்டு கொண்டு போக இது அடையாளம் போட கொண்டு இருக்கும். அது ஒரு செகண்ட்ல 10 குட்டில்கள்னா 10 குட்டில்களை குட்டும். அப்போ இவர் போகிறத பொறுத்து அந்த இடைவெளி வித்தியாசப்படும். உதாரணத்துக்கு என்ன, வாகனம் ஆறுமுடுகளில் போனால் அடுத்துள்ள குட்டிகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி வேற வேற கூடிக்கொண்டு போகும். அமர்முடுகளில் போனால் அடுத்துள்ள குட்டிகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி வேற வேற குறைஞ்சு கொண்டு போகும். மாறாபகத்தில் போனால் அடுத்துள்ள குட்டிகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி மாறாது. இதுதான் ப்ரொசீஜர். இப்போ டைமர் வைப்ரேஷன் மீட்டர் வந்து நாங்கள் செட் பண்ணலாம். ஒரு செகண்டுக்கு 10, ஒரு செகண்டுக்கு 20 சம்திங், அது எங்களோட விருப்பம். ரைட், இது ஒரு பழைய ப்ராக்டிக்கல் உண்டு. அவையில் கேட்டிருக்குது, முதல்ல வந்து 50 நியூட்டன் விசையை கொடுத்து ஒரு பொருளை ஒரு கிடைமேற்பரப்பு மீது இழுக்கிறோம். அப்பேக்கில் மேலுள்ள குட்டுகள் வருதான் ஒரு உண்டு. உனக்கு அந்த படத்தை பார்க்க விளங்குது மாற இடைவெளியில் இருக்குது. மாற இடைவெளியில் இருக்குதுன்றா சொன்னால் மாறாபகத்தில் போகணும். அப்போ நீ யோசிக்கணும், என்னடா 50 நியூட்டன் விசையை கொடுக்குறோம், என்னன்றா மாறாபகத்தில் போக மாட்டா. அப்போ அந்த இடத்துல உராய்வும் அந்த 50 நியூட்டன் தொழிற்பட்டிருக்குன்னு அர்த்தமே. தடை விசையும் 50 நியூட்டன் தொழிற்பட்டபடியாக தான் இது மாறாபகத்தில் போயிருக்குது. விளங்க விஷயம் என்னண்டு, 50 நியூட்டன் விசையை கொடுத்து எடுத்து முதலாவது படம் பெறதுண்டா, முதலாவது படத்துல இடைவெளி மாறையில. இடைவெளி மாறலன்னா என்ன அர்த்தம், அந்த வாகனம் அந்த ட்ரோல்லி வந்து மாறாபகத்தில் அசைதுன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா இது என்னென்று பாசிபிள் என்றதை செக் பண்ணுவோம். ரைட், அப்போ ஓகே. அப்போ நான் என்ன பிறகு திருப்ப வந்து அப்போ மாறாபகத்தில் போகுதுண்டா, விசை 50 நியூட்டன் கொடுத்து மாறாபகத்தில் போகுதுண்டா, அப்போ நாங்கள் தடை விசையும் ஒரே அளவாக இருக்கணும் மட்டும் விளங்கியிருக்கணும். இப்போ என்ன மாற்றத்தை செய்தால் 2வது படம் பெற மட்டும் கேள்வி. 2வது படம் என்ன, மாற இடைவெளி தான், ஆனால் முதல் இருந்த இடைவெளியை விட பெரிய இடைவெளி. அப்படின்னா என்னது, ஒன்று பெரிய மாறாபகத்தில் போயிருக்கோம். ஏற்கனவே உராய்வு 50 கண்டுபிடிச்சு தான் வச்சுக்கிறோம். அப்போ நாங்கள் பெரிய மாறாபகத்தில் போக செய்யறது கொஞ்சம் ரிஸ்கான வேலை. ஏன்னா நாங்கள் கொடுக்குற விசையை கூட்டினா ஆர்முடுகளில் தான் போகும். ஏன்னா இயக்கவியல் உராய்வு மாறாது. நாங்கள் கொடுக்குற விசையை கூட்டினா ஆர்முடுகளில் தான் போகும். சரி, அப்போ அது ஃபெயிலியர். ரைட், அப்போ நிறைய குறைச்சமெண்டா, பொருள்கிட்ட நிறைய குறைச்சமெண்டா செவ்வன் மருதாக்கம் பிரச்சனை வரும். நிறைய குறைச்சா என்ன, கூட்டினா இல்லை, திணிவை குறைச்சாலும் கூட்டினாலும், வாகனத்தின் திணிவை கூட்டினாலும் குறைச்சாலும் செவ்வன் மருதாக்கம் குறைஞ்சி விட்டுதாண்டா இயக்கவியல் உராய்வு மாறிடும். மாறிச்சேண்டாலும் ஆர்முடுகள் தான் பெறும். அப்போ ஒரே முடிவு என்னது, வைப்ரேஷன் அந்த அதிரின்ற மீட்டரை செட் பண்ணுறது தான். ஒரு செகண்ட்ல 10 குட்டைகள் இருக்கிற மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருந்தாது. இப்போ ஒரு செகண்ட்ல 5 குட்டைகள் இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டோம்னா இடைவெளி கூடுந்தானே. விளங்க விஷயம். அப்படி ஏதாவது ஒரு ஐடியாவை தான் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். வடிவா செக் பண்ணி கொள்ளுங்க. பிரச்சனை எதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, கதைப்போமே. ரைட், அடுத்தது 11வது. இந்த சின்ன கேள்வி 3 செய்யறாங்களே, எத்தனை கேள்வி, 3வது கேள்வி பிளானை இங்கே அப்ளை பண்ணு. என்னது, அருகே தரப்பட்ட குட்டியில் மேலுள்ள உராய்வு புறக்கணிக்கத்தக்கது. குட்டிகள் மீது உள்ள உராய்வு புறக்கணிக்கத்தக்கது. பிரயோகிக்கப்படும் விசை எப்பாயின் தொடுக்கும் இலையில் உள்ள இழுவை. என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ண போற, உனக்கு ஷோர்ட் ஐடியா சொல்லி தந்தான். தொகுதிக்கு எப்சமனைமே போட்டு ஆர்முடுல கண்டு பிறகு இவருக்கு எப்சமனைமே போட்டா இழுவ வரும். ஏன், இவரில் தாக்குற ஒரே ஒரு விசை இழுவ மட்டும். ஆனா உனக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன். அப்படி மொத்த திணிவு M1 + M2 தாக்குற விசை F. அப்ப M2 எவ்வளவு, அதுதான் இழுவை. உமா இல்லை, என் M2 இழுவ மட்டும் தாக்குது. ரைட், போடு 5ஆம் பட பொறுத்து. M1 + M2 தாக்குற மொத்த விசை எஃப்ண்டா M2 எவ்வளவு, மாம்பழ கணக்கு. ரைட், வடிவா செக் பண்ணி கொள்ளுங்க. கவனம், இந்த கேள்விகள் பின்ன தட்டு வந்துകൊണ്ടே இருக்கும். எல்லா இடமும் நான் மார்க் பண்ணுவேன். உனக்கு இத்தனை அகலின்னு மார்க் பண்ணி கொண்டு தான் பெறுவேன். வடிவா விளங்கி கொள்ளுங்க. ரைட், அடுத்தது 12. 10 கிலோகிராமினுடைய கோளம் A1 5 மீட்டர் செகண்ட் மனுஷன் கதியுடன் பலம் நோக்கி அசைந்து 5 கிலோகிராம் நிலையான கோளமுடன் நேரடியாக மோதுவது. மோதுகை நடந்தேறி உடனான வேகங்கள் எது குறிப்படாது. என்ன மொத்தல், என்ன மொத்தலண்டா உனக்கு தெரியும் என்னது, மொத்தலண்டா உந்த காப்பு. ரைட், மொத்தலன்னு சொன்னா இந்த காப்பு. ரைட், இந்த காப்பு பார்த்தா இங்க எல்லா விடையுமே இந்த காப்பு சரியா தான் வரும். முதலாக செக் பண்ணி பார். 10 தர 3, 10 தர 10/3, இது 5 தர 10/3. அண்டா மேல 100, இங்க 50. ஏன்னா கூட்டி விட்டி என்றா 150/6 3, 150/3 50 தான் விட வரப்போகுது. உந்தம் எல்லாம் பலம் நோக்கி வேகமாம். ரைட், 2வது பார். 10 தர 3 அண்டா 30, 5 தர 4 20, 50 எல்லாத்துக்குமே சரியா தான் வரும். அப்ப இந்த காப்பு ஃபெயிலியர். இந்த காப்பு அப்ப என்ன, கொஞ்சம் லொஜிக்கல் இருக்கும். வந்து அடிக்கிறவர் பெரிய திணிவு, நிக்கிறது சின்ன திணிவு. அப்ப கட்டாயம் என்ன, ரெண்டும் பலம் நோக்கி இயங்குமே தவிர ஒரு காலமும்
ஓய்வுக்கு வராது. ரைட். 5வது விடையின்படி பெரிய திணிவு ஓய்வுக்கு வர சின்ன திணிவு 5 என்ற வேகத்தோட 10 என்ற வேகத்தோட போற மாதிரி சொல்லி கிடக்கு. ஒரு காலம் சான்ஸ் இல்லை. ரைட். ஏன்னா பெரிய திணிவு வந்து அடிக்கல, இது பாசிபிளே இல்லை. விளங்குதா? சம திணிவண்டா தான் இது பாசிபிள் இருக்கு, சான்ஸ் இருக்கு. ரைட். ஓகே. அப்ப அதான் விட, மிச்சம் எல்லாருமே உந்த காப்பின் படி சரி. அடுத்த பயன்மூன்று. ரைட். பயன்மூன்று பாருங்க. அருகில் தரப்பட்டுள்ள படத்தில் பிரயோகிக்கப்படும் விசை தெளிவற்றதும் முறைவற்றமான கப்பியாக கருதப்படலாம். எம்மில் தாக்கும் உராய் விசை எஃப் என்ற விசை பிரயோகிக்கப்படுதாம். எம்மில் தாக்குற உராய் விசை சிமோல் எஃப் ஆம். ரெண்டா எம்மின் ஆர்முடுகள் என்னவா? என்ன விளக்கம்? இல்லாத உராய் சிமோல் எஃப் பண்ண இலையில் உள்ள இழுவையை கண்டுபிடிச்சிருந்தா இவருக்கு எப் சமணமே போட்டால் சோழி முடிச்சு. கப்பிக்கு துணிவில்லை, எந்த ஒரு பொருளுக்கும் துணிவில்லைண்டா விலையில் விசை இருக்கக்கூடாது. சான்ஸ் இல்லை தான். எப் சமணமே போட்டுப்பார். எந்த ஒரு பொருளுக்கும் துணிவில்லைண்டா விலையில் விசை இல்லையடா. அப்ப இவருக்கு துணிவில்லைண்டா விலையில் விசை இல்லை. அப்ப இது அப்படியே லேசானுகளை. அப்ப என்ன விளக்கம்? இது எஃப்ண்டா, இது ரெண்டும் எஃப்/2 இருக்கும். சரிதானே? அப்ப அந்த எஃப்/2 வந்து இந்த சிமோலை இழுக்க போகுது. விளங்கு காய்க்கிற விளக்கங்கள். இந்த விளக்கங்கள் தெரியலாட்டி கேளுங்க தம்பி, கமெண்ட் பண்ணுங்க. விஷயங்கள் நாங்கள் 3 பேருக்கு கிளாரிஃபை பண்ணுவோம். ரைட். அப்ப இங்க எஃப் விசை இழுக்க போது, இங்க எஃப்/2 இழுத்தா தான் இவரில் விசை 0. அப்ப அந்த எஃப்/2 அப்படி வந்து இவர் இழுக்கு. இவரில் தாக்குற விசை இங்கால எஃப்/2, இங்கால சிமோல் எஃப் ஒரு இவருக்கு எப் சமணமே போடு. விளங்க விஷயம் உண்டு. விலை விசைக்கு எப் சமணமே போடு, சொல்லி முடிச்சு. அவ்வளோங்க அது விளக்கம். கரெக்ட். ரெஸ்ட் எடுக்க ஒண்ணும் இல்லையே. எப்படி கூட போற? எப் சமணமே போட்டியண்டா எஃப்க்கு பதிலா f/2 மைனஸ் சிமோல் எஃப் சமன் எம்ஏ. அப்ப எவ்வளவு? f/2 m மைனஸ் சிமோல் எஃப் பை எம். இது வந்து உங்களை பிரிச்சிருக்குது. டம் டம் டம். 4ஆம் படையை பொறுத்து. சரிதானே? ரைட். அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க, விஷயத்தை முடிச்சு விடுங்க. ரைட். ஓகே தானே? சரியா தம்பி? ரைட். அப்போ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ன தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மற்றாக்களுக்கு பண்ணுங்க, நிறையவே பிரயோசனப்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேருக்கு விஷயங்கள் தெரியாம இருக்குது, நிறையவே பிரயோசனப்படுத்துங்க. மேக்சிமம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிக்கிறவனுக்கு, பயோமேத்ஸ் படிக்கிறவனுக்கு. நாடு ஊராக எங்க இருந்தாலும் பயோமேத்ஸ் படிக்கிறவனுக்கு நிறையவே மேக்சிமம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட். மற்றவங்களுக்கு பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பிரயோசனப்படுத்துங்க. ரைட். கேள்விகளை செய்து பார்த்துட்டு வீடியோ பாருங்க. மேக்ஸிமம் அடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து. இப்போ நான் மேக்ஸிமம் ஒரு நாளில் 2-3 வீடியோ. இப்போ நான் போன 24 மணி நேரத்துக்குள்ள 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். போன 24 மணி நேரத்துக்குள்ள 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ எந்த அளவுக்கு மேக்ஸிமம் எனக்கு சான்ஸ் இருக்கும். நான் தான் முதலே சொன்னேன், 2024 பேட்ச் வெளியே போகிற வரைக்கும் தான் எனக்கு டைம் சரியான சிக்கலாக இருந்தது. இப்போ ஓகே மேக்ஸிமம். நான் அடுத்த ஜூன் ஜூலைக்கு முதல் மேக்ஸிமம் தியரியை நான் அப்லோட் பண்ணியே ஆகணும். ஏன்னா பிறகும் எனக்கு ஜூன் ஜூலைக்கு பிறகும் இதே சிக்கல் வரும். அடுத்தடுத்த பேட்சில் இவர்கள் பேப்பர் கிளாஸ்கள் போட வலிக்கிட்டா பிரச்சனை வரும். அப்போ அதனால அதுக்கு முதல் நான் மேக்ஸிமம் என்னால் 7 மணி வரைக்கும் முழு வீடியோவும் அப்லோட் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் பாடங்கள் எனக்கு நான் எலக்ட்ரிசிட்டி வரைக்கும் அப்லோட் பண்ணாலே பெரிய விஷயம் தான். நான் முக்கியமான பாடப்பரப்புகள் அங்கே வரைக்கும் வருவோம். ரைட். அதுக்கிட்ட மாதிரி ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து நாங்கள் சந்திப்போம். குட் லக். நல்ல விஷயம்.